கண்ணிமைக்கும் நேரத்தில் கஷ்டம்னு வரவங்களுக்கு சிறிதளவும் தாமதிக்காமல் உதவி செய்வதில் முதன்மையான ராசி கன்னி ராசி. கஷ்டங்களை தனக்குள்ளே வச்சாலும் கண்ணீரை மறைச்சாலும் வெளியில் பார்க்குறவங்களுக்கு சிரிப்பை மட்டுமே பரிசாக தரக்கூடிய ராசி கன்னி ராசி. இப்போ இந்த பதிவு பொறுத்த வரைக்கும் நம்ம என்னதான் நல்லதை பண்ணாலும் எவ்வளோதான் உண்மையாக நேர்மையாக உழைச்சாலும் நமக்கு மட்டும் ஏன் உயர்வே இல்லை? நம்ம தலையில் என்ன தான் எழுதி கடவுளை அனுப்பிச்சானோ, இல்லை நம்ம ஏதோ பெருசாக பாவம் பண்ணிட்டோமா, யாருக்காவது ஏதோ துரோகம் பண்ணிட்டோமா, இந்த கேள்வி மட்டும் அனுதினமும் கடவுள்கிட்ட நம்ம கேட்காத நேரம் இல்லை. எவ்வளவு சரியாக செஞ்சாலும் ஏன் எனக்கு மட்டும் எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிறது எனக்கு கையில் கிடைக்கிற மாதிரி தடைப்படுது? நீ எவ்வளோ நேசிக்கிறேன், எவ்வளோ உண்மையாக இருக்க, சில உறவுகளை இழந்திருப்பீங்க, சில பணத்தை இழந்திருப்பீங்க, சில சொத்துக்களை இழந்திருப்பீங்க, இல்லை எதுவுமே இல்லாமல் கூட நிர்கதியாக கூட நிற்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களை நம்ம பார்க்க முடியுது. ஸோ என்கிட்ட வரக்கூடிய ஜாதகத்தில் கன்னிராசிக்காரங்க கையில் கொடுத்த உடனே நான் கேட்பேன், என்னப்பா எத்தனை பேர் உன்னை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு. யாருமே உனக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்களே, தேவைக்கு மட்டும் பெரிய கூட்டமாக உங்ககிட்ட வருவாங்க, தேவை கழிஞ்சதும் தனிமையில் நிற்பியே. பொழுதுனைக்கும் எல்லாரும் உங்ககிட்ட சுற்றி 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 அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு உங்க கூட அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்களும் அவங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பீங்க. தேவை இருக்கிறத பண்ணி கொடுத்துட்டு கூட இருந்துக்கிட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சரியாக வழிகாட்டிக்கிட்டு உங்களுடைய வேலை வெட்டியை விட்டுட்டு உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை மறைச்சிக்கிட்டு எவ்வளவோ நேரத்தை வீணாக்கணும், எவ்வளவோ தியாகத்தை பண்ணும். நமக்கு கடைசியில் என்ன கிடைச்சது? தனிமையும் ஏமாற்றமும் எதிரிகள் தான் வச்சோம். ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன ரகசியம் இருக்குமோ, கன்னிராசியுடைய ரகசியம் தான் என்ன, இது எல்லாத்தையும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கன்னிராசிக்காரங்களே, முதல்ல நீங்கள் யார், நீங்கள் எந்த மாதிரி குணத்துக்கு சொந்தக்காரங்க, நீங்கள் தெய்வீக பலம் கொண்டவங்களா, எந்தெந்த விஷயங்களுக்கு நீங்கள் எப்படி எப்படி நடந்துக்கணும், யாரை பக்கத்தில் வைக்கணும், யாரை விட்டு விலகி நிற்கணும், எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க அப்படின்னாக்கா ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துட்டா அதை பாதியில் விட்டுட்டு போக மாட்டீங்க, மனுஷங்களா இருந்தாலும் சரி. அதனால தான் கன்னிராசி பெரும்பாலும் காதலில் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் கன்னிராசியை கரம் பிடிச்சு உங்களுடைய வாழ்க்கையை போய் கேட்டு பாருங்க, அவ்வளோ சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி தன்னுடைய துணை தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயின் மாதிரி தன்னுடைய துணையை நடத்துவீங்க. மற்றவங்க கவனிக்காத சின்ன சின்ன விஷயத்த கூட நீங்கள் கவனிப்பீங்க. மற்றவங்க ஒரு வேலையை 10 நாள் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னாக்கா அதை நீங்கள் 10 முறை சரி பார்த்து சரியாக செய்யணும்னு முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய கேள்வி என்ன, நான் இவ்வளோ யோசிக்கிறேன், இவ்வளோ உழைக்கிறேன், இவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிறேன், ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் எதுவுமே நல்லதாக நடக்குது? ஏன் இவ்வளோ தடை, இவ்வளோ தாமதம், ஏன் இவ்வளோ கஷ்டம்? நான் செஞ்ச நல்லது யாருமே நினைக்கிறதே இல்லையே, நான் உதவி செஞ்சவங்க என்னை புரிஞ்சுக்கலையே, நான் பணம் சம்பாதிக்கிறேன் ஆனால் அது ஏன் என் கையில் தங்கலை, எல்லாத்தையும் திட்டமிட்டு செய்கிறேன் ஆனால் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு தடை வந்துடுது. இந்த கேள்விக்கு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆழமான ஜோதிட பார்வை, ஜோதிட விளக்கம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. இன்றைக்கி அதை தான் பற்றி பார்க்க போகிறோம். இது பயமுறுத்துகிற பதிவுன்னு கிடையாதுங்க, உங்களுக்கு ஒரு தெளிவை தரக்கூடிய பதிவு, ரொம்ப முக்கியமான பதிவு. கன்னிராசிக்காரங்க நீங்களாக இருந்தாலும் சரி, கன்னிராசிக்காரங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாலும் சரி, இதை ஷேர் பண்ணி விடுங்க. கன்னிராசிக்காரங்க தன்னுடைய இயல்பை முதல்ல புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் எதை மாற்றிக்கணும், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், இது எல்லாத்தையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருடைய பிறந்த ஜாதக அடிப்படையில் தனி பலன்கள் மாறுபடுங்க. நம்ம சொல்லக்கூடியது பொதுவான பலன்கள் கன்னிராசி நட்சத்திரங்களுக்கு பொருத்தமாகும். ஆனால் நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் எப்போ நடக்கும், எப்போ உங்களுக்கு கை கூடும், அதெல்லாம் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. உடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம கையில் இருந்தால் சொல்லிவிடலாம். நடக்கூடிய தசாபுக்திக்கு இது நடக்கும், இது நடக்காது, இப்போ நடக்கும், இப்போ நடக்காதுங்கிறத நம்ம தெளிவுபடுத்திடலாம். ஸோ அப்படி விருப்பம் இருந்தாலும் ஸ்க்ரீனில் நம்பர் தரோம், கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பிவிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல கன்னிராசியுடைய ரகசியம் என்ன? கன்னி அப்படின்னா அறிவு, ஆராய்ச்சி, ஒழுங்கு, கணக்கு, திட்டம் போடுறது, தூய்மையாக வச்சுக்கிறது, பொறுப்பாக நடந்துக்கிறது, சேவை மனப்பான்மை, நுணுக்கமான பார்வை, இது எல்லாமே கண்ணினுடைய முக்கியமான அடையாளம். ஆனால் அதே குணங்கள் சில நேரங்களில் இவங்களுக்கு எதிராகவும் மாறிடுது. எப்படி? அதிகமாக யோசிக்கிறது, ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா, அவன் என்ன நினைப்பான், இது சரியா தப்பா, நான் ஏன் இப்படி பேசினேன், நான் ஏன் இப்படி செஞ்சேன், இப்படி ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துகிட்ட கூட மனசில் போட்டு 100 முறை ஓட்டிக்கிட்டே இருப்பீங்க. இதனால் கன்னிராசிகளுக்கு பல நேரங்களில் செய்ய வேண்டிய நேரத்தில் எந்த விஷயம் செய்யாமல் அதிகமாக யோசிச்சுக்கிட்டே நேரம் விரயமாகி போயிடும். விரயமாகிருக்கும், நிறைய தவற விட்டுருப்பீங்க. ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பொருத்தம் அப்படின்னாக்க கமெண்ட் பாக்ஸில் ஆமாங்கன்னு சொல்லுங்கள். அதுபோல் கன்னிராசியுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? உங்களுடைய மனசு தான். உடல் ஓய்வு எடுத்தாலும் மனசு ஓய்வு எடுக்கிறதில்ல. படுக்கையில் படுத்திருப்பீங்க, ஆனால் மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன செய்யணுங்கிறதுல ஆரம்பித்து, நேற்று ஏன் நான் இந்த தப்பு பண்ணேன், அந்த மனுஷன் அப்படி பேசினாங்க, நான் சொன்னது சரியா, இப்படி மனசுக்குள்ள தொடர்ந்து கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதனாலவே கன்னிராசிகள் கற்றுக்க வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாதுங்க. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க.
சின்ன சின்ன விஷயங்களை சின்ன சின்னதாக விட்டுடுங்க. சின்னதை வந்து பெருசாக யோசிக்காதீங்க. அதே போல் கன்னிராசியில் கூடிய நட்சத்திரத்துடைய ரகசியம். கன்னியில் வந்து உத்திரம், அஸ்தம், சித்திரை. உத்திரங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம், அஸ்தம்ங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம், சித்திரங்கிறது செவ்வாய். ஸோ இந்த 3 கிரகங்களுடைய ஆதிக்கம் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இங்கே வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய் அப்படிங்கிறது 3 கிரகத்துடைய தன்மையா. சூரியன் அப்படின்னா என்ன? தன்மானம், பொறுப்பு. சந்திரனாக்கா மனசு, உணர்ச்சி. செவ்வானாக்கா வேகம், செயல், போராட்டம். இது எல்லாமே கன்னிராசியில் இருந்துச்சுன்னா ஒரு விசித்திரமான கலவை தானே இவங்க. வெளியில வந்து அமைதி, ஆனால் உள்ளுக்குள்ள 1000 எண்ணங்கள். தேவைப்பட்டா அதிரடியான முடிவு கூட எடுப்பீங்க. ஸோ கன்னிராசினுடைய பண ரகசியம் என்ன தெரியுமா? கன்னிராசி போய் யோசிக்கும், பணமா? அது எங்க எங்ககிட்ட வருது, வந்தாலும் எங்க போதுனே தெரிய மாட்டேங்குது. கன்னிராசினுடைய அதிபதி புதன். அறிவு, கணக்கு, வியாபாரம், பேச்சு, எழுதுறது, தகவல், திறமை, பகுத்தறிவு எல்லாமே இருக்கு. ஆனா எதுவுமே உங்களுக்கு பயன்படுறதில்ல. இது எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு அள்ளி கொடுக்குறீங்க. கணக்கு போட்டு இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இங்காட்டி அங்காட்டி அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் அப்படி சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக மாற்றி வச்சுட்டு திரும்பி பார்த்தா நம்ம பயங்கர டவுன்ஃபாலாக உக்காந்துருக்கும். ஆனால் உங்களுக்கு பொருத்தமான துறைகள் பார்த்தீங்கன்னா கணக்குத்துறை, வணிகம், கல்வி, எழுத்து, கணிகம் சார்ந்த வேலைகள், கன்னி சார்ந்த வேலைகள், தகவல் தொடர்பு, ஆய்வு, அலுவலக பணி, மருத்துவம் சார்ந்த சேவைத்துறைகள், நிர்வாகம், இது எல்லாத்துக்கும் நீங்கள் பொருத்தமான ஆள். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குங்க. சம்பாதித்தை விட பணத்தை பற்றி அதிகமாக கவலைப்படுறீங்க. சில நேரங்களில் இது போதுமா, நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு பயப்படுறீங்க. அதனால பணம் வரதுக்கு முன்னாடியே மனசில் செலவு பண்ண தொடங்கிடுறீங்க. ஸோ கன்னிராசிக்காரர்களை உயர விடாமல் செய்யக்கூடிய விஷயம் என்ன, அதை பற்றி பார்ப்போமா? தன்னைத்தானே குறைச்சி சொல்லிக்கிறது. மற்றவங்களை பாராட்டுவாங்க, ஆனால் நீங்கள் இன்னைக்கு நல்லா செஞ்சுருக்கேன்ப்பா, நாளைக்கு அதை நல்லபடியே செய்வேனான்னு தெரியாது இப்படின்னு சொல்லுவீங்க. மற்றவங்க நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, இதில் இன்னும் கொஞ்சம் குறை இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. ஸோ இதை கண்ணினுடைய நல்ல குணம். தன்னடக்கம் இருக்கலாங்க, ஆனால் அதை வந்து அளவுக்கு மீறி வச்சுக்காதீங்க. கன்னிராசிக்காரங்களே, உங்களை நீங்களே குறைச்சி மதிப்படுறது என்னைக்கு நிறுத்துறீங்களோ அன்றைக்கி நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. அது தன்னடக்கமாக இருக்கலாம், வெளியில் வேணால் சொல்லாமல் இருங்க. ஆனால் உங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ளே என்னால் இவ்வளோதான் முடியும் போல் அப்படின்னு மட்டும் எனக்கு போட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு கன்னிராசிக்காரர்கள் வந்து உங்கள் தவறை திருத்திக்கோங்க. உங்களை நீங்களே தண்டிச்சுக்காதீங்க. தன்னம்பிக்கையை வந்து குறைவாக வைக்காதீங்க. அதேபோல் உறவுகளில் கன்னிராசியுடைய கர்ம பாடம் என்ன தெரியுமா? கன்னிராசியில் வந்து ஒருத்தர் வந்து நம்புறதுக்கு நேரம் எடுத்துப்பாங்க, ஆனால் நம்பிட்டா முழுசாக நம்பிடுவீங்க. அதனால தான் நம்பினவங்க ஏமாத்திட்டா ரொம்ப ஆழமாக பாதிக்கப்பட்டுறீங்க. ஆனால் வெளியில் காட்டிக்காமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உறவுகளில் ஒரு விஷயத்த மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, எல்லாருக்கிட்டையுமே உங்களுடைய எதிர்பார்ப்பை ஒரு அளவோடு வச்சுக்கோங்க. ஒரே அளவில் வந்து வைக்காதீங்க. இப்போது இவங்களுடைய பாசம் எப்படி தெரியுமா? பெரிய அளவில் இருக்கும், பெரிய மலை அளவுக்கு வச்சுப்பாங்க. ஆனால் இவங்க எதிர்பார்க்கறது கடுகளவு தான் இருக்கும். அந்த கடுகளவான பாசம், நேசம் கூட இவங்க அந்த மலையளவு பாசத்தை அவங்ககிட்ட கிடைக்காது. அதனாலே ரொம்ப மனவர்த்துக்கு உள்ளாகுவீங்க. அதே போல் குடும்பம். கன்னிராசிக்காரன் குடும்பத்துலேருந்து பொறுப்பை எடுத்துப்பீங்க. வீட்டில் யாருக்கு என்ன தேவை, யாருக்கு என்ன பிரச்சனை, எவ்வளோ பணம் வேணும், எதை எப்போ செய்யணும், எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுப்பீங்க. ஆனால் உங்களை யாருமே கவனிக்க மாட்டாங்க. இந்த கேள்வியை மட்டும் மறந்துடுவீங்க. இதனால உங்களுக்கு மனக்காயமும் அதிகம். எல்லாம் செஞ்சிருவீங்க, ஆனால் கேட்க மாட்டீங்க, வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வருத்தம் இருக்கும், இவ்வளோ செஞ்சுட்டு யாருமே நம்மளை மட்டும் யோசிக்கவே இல்லையே, நம்மளை ஒரு வார்த்தை கேட்கலையே, அந்த காயம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ என்ன பண்ணால் எதிர்பார்ப்பை விட்டுடுங்க. உங்களுக்கு மீறினது தாங்க எல்லாமே. அளவுக்கு மீறிலாம் செஞ்சுட்டு இருக்காது. அது குடும்பமாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், பெற்றவங்களாகட்டும், பெற்றுக்கிட்டவங்களாக கூட இருக்கட்டும், கட்டிட்டவங்களா கூட இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது. உங்களுக்கு போக தான் மீதி. நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான். அதை சொல்லணும், அடிக்கடி எல்லா வீடியோ பதிலும் சொல்லுவேன், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஸோ நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும். அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கும் மேலே கன்னிராசி செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு. எந்த தெய்வத்தை பிடிச்சிட்டாங்க, என்ன நான் பண்ணேன்னா நான் நல்லா இருப்பேன். என்கிட்ட வரக்கூடிய எல்லா ஜாதகரும் கேட்கறது தான், எல்லாம் கரெக்டமா. ஆனால் ஒரே ஒரு வழி சொல்லு, என்ன பண்ணால் நான் நல்லா இருப்பேன், ஏதாவது பரிகாரம் இருக்குது, ஏதாவது கோயிலுக்குள்ளன்னு போகட்டுமா, கொஞ்சம் சொல்ல அப்படின்னு கூட கேட்பாங்க. ஸோ சொல்லிடுவோமா? கன்னிராசினுடைய தெய்வ வழிபாடு. கன்னிராசினுடைய அதிபதி புதன். அதனால புதனின் தெய்வீக அம்சமான விஷ்ணு வழிபாடு மற்றும் பெருமாள் வழிபாடு இது ரொம்ப முக்கியம். அதே போல் அறிவு, கல்வி, பேச்சுத்திறன் இது எல்லாத்துக்கும் உகந்த தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ரொம்ப சிறப்பானது. அதே போல் புதன்கிழமை வழிபாடுலாம் கன்னிராசிகள் வந்து புதன்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டமான நாளுங்க. இன்றைய நாளில் பெருமாள் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறீங்க, துளசியை வந்து அர்ப்பணம் பண்ணுறீங்க, மனசை ஒருமுகப்படுத்தி என் புத்தி தெளிவாகுங்க, எனக்கு வேண்டியதை கொடுங்க, எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டுங்கன்னு சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக நிறைவேறும். அதே போல் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் அனுதினமும் சொல்லலாம், இல்லை புதன்கிழமையாவது கண்டிப்பாக சொல்லணும். ஓம் பூம் புதாய நமக. இந்த மந்திரத்தை பக்தியோட சொன்னீங்கன்னா, அதே போல் பெருமாள் வழிபாட்டில் ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது.
மிகப்பெரிய மாற்றம் உடல் அளவிலையும் மனதளவிலையும் இப்படி செயல்பாடுகள்லையும் தெரியும். புதன் மட்டும் போதுமா? இல்லை. கன்னிராசிகளுக்கு மன அமைதி ரொம்ப முக்கியம். அதனால விநாயகர் வழிபாடு ரொம்ப ஏற்றது உங்களுக்கு. ஏன்னா எந்த ஒரு காரியத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் தடைகளை அகற்றும் தெய்வமான விநாயகர் வழிபாடு கன்னிராசிக்கு உகந்தது. கன்னிராசிகளுக்கு முதல்ல வருது என்னங்க? மனத்தடை. அது சரி பண்ணணும். அது சரி கட்டணும் அப்படின்னாக்க விநாயகர் வழிபாடை செஞ்சுட்டு ஒவ்வொரு வேலையும் தொடங்குனீங்க அப்படின்னாக்க மனத்தடையும் அகற்றி வெளிப்புற தடையும் அகற்றி உங்களுக்கு ஒரு நல்வழி காட்டுவார். விநாயகர் வழிபாடு எப்படி செய்யணும்? புதன்கிழமையில அல்லது சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு அருகம்புல் சமர்ப்பித்து ஒரு விளக்கேற்றி மனசார வேண்டுங்க. என்னென்ன வேணும்? என் எண்ணங்களுக்கு தெளிவு கொடுங்க, என் முடிவுகளுக்கு ஒரு தெளிவு கொடுங்க, என் வாழ்க்கையில் கூடிய தடைகளை நீக்கி எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்கன்னு சொல்லி வேண்டுங்க. அதே போல் கன்னிராசிகளுக்கு முக்கியமான ஆன்மீக ஸ்தலம் இப்போ சொன்னீங்க இல்லையா, எந்த கோயிலுக்குள்ள போகணும்னு? திருவெண்காடு புதன், இது முக்கியமான ஸ்தலம் இல்லையா? அங்கே போயிட்டு புதன் பகவான வழிபாடு செய்யுங்க, இது ரொம்ப நல்லது. அதுபோல் திருப்பதி பெருமாள் வழிபாடு, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வழிபாடு, இதெல்லாம் விஷ்ணு தல வழிபாடுகளில் ரொம்ப முக்கியம். அதுபோல் கன்னிராசிகளுக்கு இன்னொரு பெரிய ரகசியம் சொல்கிறேன். நீங்கள் சேவை செஞ்சீங்க அப்படின்னாக்கா வளருவீங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஏன்டா தேவையில்லாத அடுத்தவனுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்க, அவன் வேலையை அவன் பார்த்துக்கிறான்டா, நீ போய் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற, உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது யார் சொன்னாலும் காதில் போட்டுக்காதீங்க. மற்றவங்களுக்கு நல்லதும் செய்யுங்க, ஆனாலும் உங்களுக்கான வேலையும் கொஞ்சம் செஞ்சுக்கோங்க. இதுதான் நான் சொல்கிறேன். வேலையே செய்ய வேணாம்னு சொல்ல, மற்றவங்களுக்கு செஞ்சால் நீங்கள் வளருவீங்க. ஆனால் ஒரே மட்டும் மற்றவங்களுக்காகவே செஞ்சுட்டு இருந்தால் எப்படிங்க? இப்போ உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சுப்பா, நீ நல்லா இருப்பான்னு நாங்கள் சொல்கிறோம். நல்ல நேரத்தில் நீங்கள் உழைச்சினா தான் முன்னேறுவேன். எனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு, நான் படுத்துட்டே இருக்கிறேன், கடவுள் கூரையை பிடிச்சிட்டு கொட்டுவார் அப்படின்னாக்கா அது நடக்காது. ஸோ நேரம் காலங்கிறது உங்களுடைய உழைப்புக்கும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கும் துணை வரும். கடவுள் வழிகாட்டுவார். இப்போ மாடு மாதிரி உழைக்கிறேன், எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லுவீங்க. அந்த மாடு மாதிரி உழைக்கிற வேலைக்கு சரியான பலன் தரக்கூடிய இடத்த கடவுள் காட்டிடுவார். ஸோ இப்போ அந்த உழைப்பை அங்கே போட்டிங்கனாக்கா நல்லா வளர போறீங்க. அது போல தான். ஓகேங்களா? ஒருத்தங்க செய்ய முடியாத வேலையை அமைதியை நீங்கள் செஞ்சு முடிச்சிருவீங்க. அதனால உங்கள் வாழ்க்கையில் நான் செஞ்ச வேலை யாருக்குமே தெரியலையே, அந்த வருத்தம் உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் நான் செஞ்ச வேலை வேறு யாருக்கும் தெரியல, என்னுடைய திறமை யாரும் மதிக்கலை, நான் செஞ்ச நல்லது யாருக்கும் தெரியல அப்படின்னு ஒரு நாளும் வருத்தப்படாதீங்க. நீங்கள் செஞ்ச நன்மைக்கான பலன் இப்போ கிடைக்காம இருக்கலாம், ஆனால் உங்கள் திறமையும் வீணாகாது, நீங்கள் செஞ்ச நன்மையும் வீணாகாது. ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிய வரும். அந்த நேரம் உங்களுடைய தலை மேலே கிரீடம் இருக்கும். சிகரம் தொடக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியை பார்த்துருவீங்க. அதில் கன்னிராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். புதனுடைய ஆதிக்கம் இருக்கு இல்லையா, பச்சை நிறம். ஸோ புதன் தொடர்பான நிறம்னு கருதப்படக்கூடிய இந்த பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க. ஓகேங்களா? நல்ல எண்ணம், நல்ல செயல், இறை நம்பிக்கை, இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு இந்த பச்சை நிறம் மாதிரி பசுமையான வாழ்க்கையை கொடுத்துரும். அதே போல் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5, புதன் தொடர்புடைய எண். அதே போல் திசை வடக்கு திசை. வீட்டில் வழிபாடு செய்கிறப்போ இந்த திசையை நோக்கி வழிபாடு பண்ணுங்க. அதே போல் இந்த திசையில் இருக்கக்கூடிய இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க. மனசு ஒருமுகப்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதே போல் கன்னிராசிகளுக்கு முக்கியமான பரிகாரம் சொல்கிறேன். ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, அன்னதானம் பண்ணுங்க. கன்னிராசியுடைய சேவை மனப்பான்மைக்கு ஏற்ற ஆன்மீக வழிபாடு அன்னதானம். பசியோடு இருக்கவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கல்விக்கு உதவி பண்ணுங்க, வயசானவங்களுக்கு உதவி பண்ணுங்க, தேவை இருக்கிறவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. இது எல்லாத்தையும் உன் மனசையும் வாழ்க்கையுடைய நோக்கத்தையும் மாற்றக்கூடிய தர்ம செயல்கள். அதே போல் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு 10 அறிவுரை. உங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, ஆனாலும் உங்களுடைய கூட பிறந்த சகோதரியும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படக்கூடியதாக இந்த கருத்துக்கள் இருக்குங்கிற நம்பிக்கையோட இதை சொல்கிறேன். ஆன்மீகத்தையும் ஆண்டவனை நம்பக்கூடிய கன்னிராசிக்காரங்களே, முதல் விஷயம் அதிகமாக யோசிக்கிறத நிறுத்துங்க. ஏன்னா வாய்ப்பை இழக்கிறீங்க. 2வது, எல்லாரையும் திருத்தணும் முயற்சி பண்ணாதீங்க, அது வேஸ்ட். 3வது, உங்களை நீங்களே குறை சொல்லிக்காதீங்க. 4வது, பணம் வந்த உடனே முழுசாக அது பொறுப்பேற்றுக்கிட்டு போய் செலவு பண்ணாதீங்க. 5வது, உங்கள் திறமைக்கு மதிப்பு கொடுங்க. 6வது, புதன்கிழமையில பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. 7வது, விநாயகர் வழிபாடு பண்ணி புதிய காரியத்தை தொடங்க. 8வது, கல்வி, அன்னதானம், சேவை, இந்த மாதிரி தர்ம காரியங்கள்ல அதிகமாக ஈடுபடுங்க. 9வது, துளசி மாலை, துளசி வழிபாடு பக்தியோட பண்ணுங்க, துளசி மாட வழிபாடு. அடுத்து 10வது, ஓம் நமோ நாராயணா, இந்த மந்திரத்தை தினமும் ஒரு 21 முறையாவது அமைதியாக நம்முடைய பூஜை அறையிலையோ இல்லையோ ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து சொல்லுங்க. இறுதியாக ஒரு விஷயம் மட்டும் சொன்னிக்கிறேங்க கன்னிராசிக்காரங்களே, உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை எதிரிகள் இல்லை, பல நேரங்களில் உங்களுடைய அதிகப்படியான சிந்தனையே. நீங்கள் தோல்வி அடைகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை தோல்வி வந்துருச்சுன்னா அப்படின்னு யோசிக்காதீங்க. வாய்ப்பு வரதுக்கு முன்னாடி இது எனக்கு சரியாக வருமானு யோசிக்காதீங்க. ஒருத்தவங்களை பாராட்டுறதுக்கு முன்னாடியே அவர் உண்மையாக தான் சொல்கிறாரான்னு யோசிக்காதீங்க. ஸோ இந்த முன்னாடி யோசிக்கிறது நல்லது தான், ஆனால் முன்னாடி நெகட்டிவாக யோசிக்காதீங்க. கன்னிராசி,
எல்லாத்தையும் பகுத்து ஆராயக்கூடிய உங்கள் அறிவுக்கு ஒரு சின்னதாக ஓய்வு கொடுங்க. சில விஷயங்களை கடவுள்கிட்ட விட்டுடுங்க, இறைவன் பார்த்துப்பார். இறுதியாக விநாயகர் பெருமானே, உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கணும்? என் குழப்பத்தை அகற்றுங்க. பெருமாளே, என் வாழ்க்கைக்கு சரியான வழி காட்டுங்க. புதன் பகவானே, என் புத்தியை தெளிவாகுங்க. நான் எடுக்கக்கூடிய முடிவை சரியாக எடுக்க வைங்க. என் உழைப்புக்கு ஏற்ற பலனை கொடுங்க. என் குடும்பத்தில் அமைதி நிலைக்கட்டும். என் பணத்தில் நிலைத்தன்மை வரட்டும். என் தொழிலில் வளர்ச்சி வரட்டும். என் கல்வியில் முன்னேற்றம் வரட்டும். என் மனசில் நிம்மதி வரட்டும்னு சொல்லிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். கன்னிராசி, நீங்கள் கேட்டது கடவுள் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கை மெதுவாக போதேன்னு கவலைப்படாதீங்க. மெதுவாக போனாலும் நிலையான பாதை, நிரந்தரமான முன்னேற்றம் உண்டு. நீங்கள் கற்றுக்கிறது உறுதிங்க. மற்றவங்க வேகமாக ஓட்டும் இல்லை மெதுவாக ஓட்டும், நீங்கள் போன இடத்துல உங்களுக்கான அடையாளம் மட்டும் கண்டிப்பாக உண்டு. உங்கள் அறிவு உங்களை உயர்த்தட்டும். உங்களுடைய உழைப்பு உங்களை முன்னேற வைக்கட்டும். பெருமாளுடைய அருள் உங்களுக்கு துணையாகட்டும். விநாயகர் பெருமாளுடைய அருள் உங்கள் தடைகளை அகற்றட்டும். புதன் பகவானுடைய அருள் உங்கள் புத்தியை தெளிவாகட்டும். ஓம் நமோ நாராயணா. ஓம் பூம் புதாய நமக. பிள்ளையாரப்பா, என் வழியை திறந்து வைங்க. மனசார சொல்லுங்கள் கன்னிராசி. தாமதங்கிறது தோல்வி கிடையாது, காத்திருக்கிறது முடிவு கிடையாது. உங்கள் நேரம் வரப்போ நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டிருந்தாலும் இத்தனை நாளாக நீங்கள் காத்திருந்ததுக்கு எல்லாத்துக்கும் அர்த்தம் கிடச்சிரும். ஸோ வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பிடிக்கணாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துடைய நேமையும் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும், உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய கஷ்டத்து நஷ்டங்களுக்கான விடை தெரியணும்னு நினச்சா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.